நன்னாருயிரே எந்தன் இயேசுவே, எங்கே நான் சென்றாலும் என்னோடு வருகின்ற எந்தன் அருள்நாதரே, எந்தன் துணையாளரே, எந்தன் துணையாளரே. நேற்றைக்கு பார்த்ததே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறோம். நேற்றைக்கு அவர் நமக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் அதே வசனத்திலே இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக அவர் நமக்கு பலனானவர். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவன் நமக்கு பலனானவர். தேவன் நமக்கு பலனாயிருக்கிறார். பலனாயிருக்கிறார். யாருக்கு அவர் பலன் கொடுக்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். ஏசாயா 29 அதிகாரத்திலே 29 வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். அவரை கேட்கிற அருமையான தேவச்சனமே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். யாருக்கு அவர் பலன் கொடுக்கிறார்? எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் சோர்ந்து போகிற வேளையிலே அவர்கள் பலப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள். ஏசாயா 40 அதிகாரத்திலே 31 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கனிகளைப் போல பலனடைந்து தங்கள் சிறைகளை அடித்து அவர்கள் பறப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆம், பலன் அவரிடத்திலிருந்து மட்டும்தான் வருகிறது. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் கூட அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 138 சங்கீதத்திலே 3 வசனம், கூப்பிட்ட நாளிலே அவர் மறுவுத்திற்கு அருளி செய்து அவர் பலன் தந்த ஆத்துமாவிலே பலன் தன்னை தைரியப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கூப்பிடுகிற வேளையிலும் அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற வேளையிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது பலன் அடைகிற பலன் தருகிற தேவனாயிருக்கிறார். எனவே நாம் காத்திருந்து அவர் கொடுக்கிற பலத்தால் நாம் நிரம்பப்படுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரும் சத்துவம் இல்லாத சத்துவத்தை கொடுக்கிறவருமாயிருக்கிற தேவன். ஆண்டவரே, செவிக்கிற பிள்ளைகளுக்கு நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நீர் பலன் கொடுக்கிறீர். பலத்தை ஆண்டவரே யாவருக்கும் ஆண்டவரே தந்தவர்களை மகிழப்படும்படியாய் தைரியப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்னாருயிரே எந்தன் இயேசுவே, எங்கே நான் சென்றாலும் என்னோடு வருகின்ற எந்தன் அருள்நாதரே,